வாட்ஸ்அப் ஆப்ல எப்படி வந்து டபுள் டிக் வந்து ஹைட் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களோட மொபைல் போன்ல நீங்க வந்து இன்டர்நெட்டை வந்து ஆன் பண்ணி வந்து வச்சிருந்தாலே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு யாராச்சும் வந்து மெசேஜ் பண்ணிட்டாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து டபுள் டிக் வந்து ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆனிச்சுன்னா நீங்க வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்க வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க மெசேஜ் வந்து பண்றப்ப டபுள் டிக் வந்து ஷோ ஆகாம சிங்கிள் டிக் மட்டும் வந்து ஷோ ஆகுற மாதிரி எப்படி வந்து செட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வாட்ஸ்அப் ஆப்பை செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மொபைல் டேட்டா அப்படின்ற ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா டிக்கில் வந்திருக்கும். அந்த ரெண்டு டிக்குமே வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோ நாட் அலோ அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு யார் வந்து மெசேஜ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டே ஆனில் வந்து வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து டபுள் டிக் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது, சிங்கிள் டிக் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால வாட்ஸ்அப்பில் யார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனாலும் உங்களுக்கு அந்த டபுள் டிக் அப்படின்றதே வந்து ஷோ ஆகாது. நீங்கள் இன்டர்நெட்டே ஆனில் வச்சுருந்தாலும் டபுள் டிக் அப்படின்றது வந்து ஷோ ஆகாது, சிங்கிள் டிக் தான் வந்து ஷோ ஆகும். டபுள் டிக் கம்ப்ளீட்டாக வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இதே இந்த டைமில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாராச்சும் வந்து மெசேஜ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து வராது. அதுக்கு பதிலாக வாட்ஸ்அப் தரப்புலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். யூ மே ஹாவ் நியூ மெசேஜஸ் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் தரப்புலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்றது வந்து அர்த்தம். ஆனால் அது என்ன மெசேஜ் அப்படின்றது நீங்கள் வந்து திருப்பி இந்த செட்டிங்கை வந்து அலோவ் கொடுத்தா மட்டும்தான் அது என்ன மெசேஜ் அப்படின்றத நீங்கள் போய் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் வந்து அலோவ் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டிக் அப்படின்றது வந்து ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு செட்டிங் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டிமேஷன் மட்டும் வாட்ஸ்அப் தரப்புலேருந்து வந்து வரும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு செட்டிங் ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மொபைல் ஃபோனில் வந்து இருக்கலாம், ஒரு மொபைல் ஃபோனில் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் போய் பாருங்கள், இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்கிறது ரெட்மி மொபைல். ஸோ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்களோட ஃபோனில் செக் பண்ணுங்கள், அப்படி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இதுக்கு வேறு எதுவும் ஆல்டர் மெத்தட் இருக்குதா அப்படின்றத நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப் ஆப்ல எப்படி வந்து டபுள் டிக் வந்து ஹைட் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.